2022ஆம் ஆண்டு கொரோனாவிற்கு பின்பு அனைத்து தொழில்களும் நலிவடைந்து விட்டது. அதிலும் குறிப்பாக கல்வித்துறை கடந்த 2 வருடம் முழுவதுமாகவே செயல்படவில்லை. அப்போது ஸ்மார்ட் பிரெயின் அகாடமி, அப்போது எந்த பள்ளியில் சான்ஸ் கேட்டாலும் ரிஜெக்ஷன். அப்போதும் இந்த நிறுவனம் கொஞ்சம் கூட மனம் தளராமல் தனது பணியை செய்து கொண்டே இருந்தது. 2022 மற்றும் 2023ஆம் கல்வியாண்டில் இந்த நிறுவனத்திற்கு 5 பள்ளிகள் வாய்ப்பு வழங்கியது. அதில் 2300 மாணவர்களுக்கு அபாகஸ் பயிற்சி கொடுக்கப்பட்டது. 2023 மற்றும் 2024ஆம் கல்வியாண்டில் புதிதாக 16 பள்ளிகளில் வாய்ப்பு கிடைத்தது. அதில் 7600 மாணவர்களுக்கு அபாகஸ் மற்றும் வேதிக் மேத்ஸ் பயிற்சி கொடுக்கப்பட்டது. இந்த வருடம் சென்னையில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான அபாகஸ் போட்டியில் 73 மாணவர்கள் பங்கு பெற்று அனைவரும் வெற்றி பெற்றனர். 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவர்களின் தலைமையில் போட்டி நடைபெற்றது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கம்பைநல்லூர் ஸ்ரீராம் பள்ளியில் மாபெரும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. வெற்றி பெற்ற மாணவர்களை ஊக்குவித்து பாராட்டினார். ஒவ்வொரு கல்வி ஆண்டிலும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் ஆசிரியர்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது எங்களிடம் பணியாற்றும் ஆசிரியர்கள் மட்டுமல்லாது, எங்களோடு இணைப்பில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பணியாற்றும் ஆசிரியர்களையும் கௌரவிக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு கல்வி ஆண்டிலும் பெண்களை கௌரவிக்கும் வகையில் மகளிர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகிலேயே முதன்முறையாக ஆக்டிவிட்டி கிளாஸுக்கு ரேங்க் கார்டு சிஸ்டமை அறிமுகப்படுத்தியது எங்கள் நிறுவனம் மட்டுமே. 2024 மற்றும் 2025 கல்வியாண்டு முதல் தனது கல்வி சேவையை தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் விரிவாக்கம் செய்து தற்போது 62 பள்ளிகளில் 18,423 மாணவர்களுக்கு 38 ஆசிரியர்கள் கொண்டு பயிற்சி அளித்து வருகிறது. எங்களை நம்பி வாய்ப்பளித்த அனைத்து பள்ளிகளுக்கும் என்றும் ஸ்மார்ட் பிரெயின் அகாடமி நன்றியுடன் இருக்கும்.